ஹலோ டியர்ஸ், மெனி கிரிப்டோ ஹோல்டர்ஸ் இந்த நியூஸ்க்காக எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா யூஎஸ் எஃப்ஓஎம்சி ஸ்டேட்மெண்ட் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. அது என்ன டைம்னா நமக்கு 11:30 PM, அதாவது இன்றைக்கி இந்தியன் டைம் பிரகாரம் படி. ஸோ இந்த நியூஸ் பாசிட்டிவாக வந்தாலும் நெகட்டிவாக வந்தாலும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தாங்க இருக்குது. பட் இந்த நியூஸை வச்சு அதிகமான ட்ரேடர்ஸ் வந்து மேனிப்புலேஷன் ஆர் பிக் வால்யூம் ட்ரேடிங் நடக்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி நடக்குங்க. ஸோ இந்த நியூஸை வச்சு பட் இந்த நியூஸ் முடிஞ்சிட்ட உடனே மார்க்கெட் வந்து ஒரு நார்மல் சுச்சுவேஷனுக்கு ஆகிட்டு அதனுடைய டெக்னிக்கல் வியூ தாங்க மூவ் ஆகிட்டுருக்கு. பட் இந்த இடத்துல ட்ரேடர்ஸ்க்கு முக்கியமான ஒரு அலர்ட். 2 நியூஸ் இருக்குங்க. 11:30க்கு ஒன்று, 12 AM ஒன்று. ஸோ 11:30 PMக்கு ஒரு நியூஸ் இருக்குது, 12 o'clock ஒரு நியூஸ் இருக்குது. இந்த 2 நியூஸ்லையுமே ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக வந்துட்டு அப்புறம் நெகட்டிவாக கூட மாறலாம், ஃபஸ்ட்டு நெகட்டிவாக வந்துட்டு அப்புறம் பாசிட்டிவாக கூட மாறலாம். ஸோ அதனால் ட்ரேட் பண்ணுறவங்க 11:30க்கு வர நியூஸை வச்சுட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் எதுவும் பண்ணிடாதீங்க. அதாவது இங்கே பாருங்கள், 11:30 PMக்கு யூஎஸ் எஃப்எம்சி அந்த எக்கனாமிக் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பட் அதே நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா September 18, 12 AM, அதாவது இது எல்லாமே இந்தியன் டைம் தான். ஸோ 12 AM ஏன் இந்த யூஎஸ் கான்ஃபரன்ஸ் வந்து 11:30க்கே வச்சுருக்கலாம் இல்லையா? ஸோ ½ hour கேப் இருக்குது. இந்த ½ hourல எதுனாலையும் நியூஸில் நமக்கு வெளியே வரலாம். இது வந்து ட்ரேட் பண்ணுறவங்க முக்கியமாக கவனிங்க. ஸோ 11:30க்கு ஏதாவது பாசிட்டிவாக வந்துட்டு மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் பக்கம் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா 12 o'clock அந்த ஸ்பீச்சை வச்சு எதுனாலையும் மேனிப்புலேட் பண்ணி கீழே டவுன் கூட அடிக்கலாம். அதே மாதிரி இங்கே நெகட்டிவாக வந்துட்டு இந்த நியூஸில் 12 o'clock பாசிட்டிவாக கூட கொண்டு போகலாம். அதனால் 2 விஷயம் இருக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் எத்தீரியம் ஒரு சம்பவம் நடக்க போகுது. அது என்ன அப்படின்னா, ஸோ ஓவரால் எத்தீரியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் தாங்க இருக்குது. ஸோ 4 hourல உங்களுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள், 4369. ஸோ இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் ரெஃபரன்ஸ். ஸோ நம்மளுடைய ஃபியூச்சர் ட்ரேட் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ட்ராப் ரெஃபரன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு பவராக ஒர்க் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு நிறைய பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க லைவில். ஸோ இந்த ட்ராப் ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே நியூஸ்னால தாங்க September 11 6 o'clock ஒரு நியூஸ் வந்தது. இந்த நியூஸில் ஒரு விக்கு வந்து கிரியேட் ஆச்சுங்க. ஸோ இந்த விக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் வந்து ட்ராப் ஆகிருப்பாங்க. ஸோ அதை அப்டேட் கூட நான் உங்களுக்கு அந்த குரூப்பில் போட்டிருப்பேன். ஸோ இதாங்க September 11 டேட் பார்த்துக்கோங்க டெலகிராமில். ஸோ இது தாங்க இந்த ட்ராப் ரெஃபரன்ஸ். ஸோ 6 o'clock நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ட்ராப் ரெஃபரன்ஸ் 200% பிரேக் டவுன் ஆகும் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ எக்ஸாக்டாக இந்த ட்ராப் ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த நியூஸில் நிறைய பேர் செல் பண்ணாங்க நெகட்டிவாக போகுது அப்படின்னு. இந்த இடத்துல பெரிய வால்யூம் வந்து மாட்டிக்கிச்சுங்க. ஸோ செல்லர்னுடைய வால்யூம் வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா பாசிட்டிவ் ஆகி மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இது கண்டிப்பாக எடுக்கும். பட் அதை எடுக்க தான் ஒரு லெவல் செல்லர்ஸ் வந்து அவங்களுடைய ரெஃபரன்ஸ் வர வரைக்கும் அங்கே இருந்து மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பண்ணி வந்துட்டு இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த நியூஸில் இந்த 2 டைமிங் இருக்கிறதுனால இந்த நியூஸை டைம் வச்சுக்கிட்டு மார்க்கெட் பாசிட்டிவாக வந்தாலும் சரி நெகட்டிவாக வந்தாலும் சரிங்க, அதாவது அந்த நியூஸில் ஒரு விக்கை விட்டு இந்த லெவலை எடுக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குங்க. ஸோ இதை எடுத்துட்டா மார்க்கெட்டுக்கு ஒரு குட் நியூஸுங்க. என்ன அப்படின்னா, இங்கே வந்து செல்லர்ஸ் வந்து அவங்களுடைய பெண்டிங் இருக்கிறதுனால இதை எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பொசிஷனுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா ஓவரால் மார்க்கெட் வந்து நமக்கு புல்லிஷ் தாங்க. ஸோ உங்களுக்கு நியூஸே நெகட்டிவாக வந்தால் கூட இன்றைக்கி மட்டும்தாங்க, இன்றைக்கி நாளைக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு தான் மார்க்கெட் அதனுடைய நியூஸ் இம்பேக்ட் வந்து இருக்கும். பாசிட்டிவாக வந்தாலும் அந்த இம்பேக்ட் இருக்கும். மறுபடியும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு அடுத்த ஒரு நியூஸு அடுத்த ஒரு அப்டேட் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் டெக்னிக்கலி தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து பாட்டம் அவுட் ஆகிட்டு ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் நடந்துருச்சு. ஸோ இந்த விக்கை எடுத்துகிட்டு ஃபர்தராக மேலுக்கு நடக்குங்க. ஸோ இது ஆப்போசிட்டாக கூட நடக்கலாம். ஸோ இது நடக்கிறதுக்கு ரேர் சினாரியோ. இது 2வது சினாரியோ என்ன அப்படின்னா, இங்கேருந்து வரும்போதே
எத்திரியம் வந்து உங்களுக்கு ஒரு பாட்டம் அவுட் சினாரியோ கொடுத்துருச்சுங்க. ஸோ இங்கிறது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஸோ ஃபர்தராக உங்களுக்கு அப் ட்ரெண்டுக்குள்ளே மாறும். பட் இந்த சினாரியில் அப் ட்ரெண்ட் மாறிச்சுன்னா பெரிய லெவலுக்கு போக வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா செல்லர்ஸ் இங்கே அவங்களுடைய லெவல்ஸ் இங்கே இருக்கிறதுனால மறுபடியும் இழுத்துட்டு வர அதிக பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் இந்த நியூஸ்லேயே இதை எடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு ஓவரால் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்குள்ளே மாறிடுங்க. ஸோ இதுதான் எத்திரியமுடைய முக்கியமான அப்டேட். ஸோ முக்கியமாக நீங்கள் ட்ரேடர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நியூஸை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க ஜாக்கிரதையாக இருங்க. 11:30 12 o'clock 2 டைம் ஃப்ரேம்லையுமே எதுனாலையும் மாற்றி நடக்கலாம். ஸோ இது நியூஸ்க்கு முன்னாடியே நான் 7 o'clock உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். ஸோ அதனால் இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களுடைய ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள். பிட்காயின் ஓவராலாக நமக்கு புல்லிஷில் தாங்க இருக்குது. ஸோ இதுவும் எத்திரியம் இந்த லெவலில் எடுக்கும் போது என்ன லெவல் ப்ரைஸ் வருதோ ஸோ அது வரைக்கும் தான் வரும். மறுபடியும் எத்திரியம் வந்து உங்களுக்கு இந்த லெவலை கம்ப்ளீட் பண்ணிடுச்சுன்னா ஓவராலாக மறுபடியும் நியூ ATH தாங்க. ஸோ அடுத்தது அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய டவுன் போக வாய்ப்பே இல்லை. ஸோ இதுதான் என்னுடைய இந்த வீடியோட முக்கியமான அப்டேட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த வீடியோவில் சொல்லப்பட்டது எல்லாமே என்னுடைய ஓன் நாலேஜ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் சொல்லப்பட்டது எல்லாமே ஒரு கீ ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு ஓன் டிசிஷன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. உங்களுடைய ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரை நாலேஜாக எடுத்துக்கிட்டு கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா என்னன்றதை நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு உங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுடைய முக்கியமான கமெண்ட்ஸை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.